அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களை எல்லாம் பார்த்தோரே துதியுங்கள் என்கிற பாடலை உற்சாகமா பாடி அந்த நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரு செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் ஏற்று ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள், தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள்.
துதிகளை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜா பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஹல்லேலூயா உற்சாகமாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதேங்கிற பாடல் உற்சாகமாக பாடி அந்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட நீயே பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழி நின்ற ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையை அசைகின்றதே. துதி கன மகிமைக்கு பாத்திரம் எல்லாம் புகழும் உமக்குத்தானே. துதி கன மகிமைக்கு பாத்திரம் எல்லாம் புகழும் உமக்குத்தானே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. வானமுமது சிங்காசனம் பூமி உந்தன் பாதப்படி. நாங்கள் உந்தன் தேவ ஆலயம் நீ தங்கும் தூய ஸ்தலம். சகலமும் படைத்த என் தேவா நீ நீதிய சிறு சகலமும் படைத்த என் தேவா நீ நீதிய சிருஷ்டிகரே. நீ பரிசுத்தர் பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீயே பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரலோகத்தில் உம்மை எல்லாம் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்றும் உம்மோடு வாழ உமக்காய் தெரிந்தெடுத்தீர். என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த
இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. வானமும் அது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி. நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீதங்கும் தூய ஸ்தலம். சகலமும் படைத்த என் தேவா, நித்திய சிருஷ்டிகரே. சகலமும் படைத்த என் தேவா, நித்திய சிருஷ்டிகரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் சுத்தம் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோ ஆவுவோம் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தம் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. ஹல்லேலூயா. உற்சாகமாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மேகமேதில் இயேசுராஜன் வேகமாறாரேங்கிற பாடலை உற்சாகமாக பாடி அடு நாமத்தை மையப்படுத்துவோம். யாரு கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடி அடு நாமத்தை மையப்படுத்தலாம். ஹல்லேலூயா. மேகமேதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. மேகமேதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. ஆயத்தமுள்ளோரே ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. ஆயத்தமுள்ளோரே ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. மேகமேதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. மேகமேதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. ஆண்டவர் தாமே ஆர்ப்பரிப்போடு அவனியும் வாராரே. ஆண்டவர் தாமே ஆர்ப்பரிப்போடு அவனில் வாராரே. மீண்டவரோமே லோகமே செல்ல மேதினி விடுவார். மீண்டவரும் மேலோகமே செல்ல வேதினியை விடுவார். மேகமேதில் இயேசுராஜன் வாராரே. மேகமேதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பிய எழும்பிடுவார். கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பிய எழும்பிடுவார். மரிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் மறைந்தே போவாரே. பரிசுத்தரெல்லாம் மறைந்தே போவாரே. மேகமேதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. மேகமேதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே. பாடுபட்டவர் தாமே. பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே. பாடுபட்டவர் தாமே. கூடும் நம் குறைவில்லா பலனை கொடுத்திடுவார். கூடும் நமக்கு குறைவில்லா பலனை கூவியை கொடுத்திடுவார். மேகமேதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. மேகமேதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. அவருரைத்த அடையாளங்களெல்லாம் தவறாமல் இந்த ஆவியே. அவருரைத்த அடையாளங்களெல்லாம் ராம
அறியாமல் நடக்கின்றது. அவர் வரும் வேளையை எவருமே அறிவார், ஆண்டவரே அறிவார். அவர் வரும் வேளையை ஆண்டவரே அறியார். மேகமேதில் இயேசு ராஜன் கோவாரே. மேகமேதில் இயேசு ராஜன் வேகோவாரே. ஆயிரம் வருடம் ஆளுகை செய்வார் ஆண்டவரே சுதாவே. ஆயிரம் வருடம் ஆளுகை செய்வார் ஆண்டவரே சுதாவே. நீதி சமாதானம் நிறைந்து இருக்கும் ஜோதியின் லுகையில். நீதி இருக்கும் ஜோதினா லுகையில். மேகம் இதில் சூராஜல் வேகோவாரே. மேகமேதில் சூராஜல் வேகோவாரே. அல்லேலூயா கீதமை பாடி அகமகிழ் திடுவோம். அல்லேலூயா கீதமை பாடி அகமகிழ்ந்தாம் திடுவோம். வல்லவர் வரும் வேளையுமீது மெல்லவே நெருங்கிட்டே. வல்லவர் வரும் வேளையுமீது மெல்லவே நெருங்கிட்டே. மேகமேதில் இயேசு வேகோவாரே. ஆமென். மேகமேதில் இயேசு ராஜன் வேகோவாரே. ஆமென். மேகமேதில் இயேசு ராஜன் வேகோவாரே. 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 ஹல்லேலூயா. உற்சாகமாக ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? எல்லாம் நல்லா சிரித்த முகத்துடன் ஒரு அலையில சொல்லுங்களேன். உள்ளம் நிறைந்திருந்தால் முகம் எப்படி இருக்குமாம்? மகிழ்ச்சியாயிருக்கும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லுவார்கள். இந்த காலை வேளையிலே வந்த உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்து வரவேற்கிறேன். என் சார்பாகவும் பாஸ்டர் சார்பாகவும் உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் பாஸ்டர் சென்னையிலே ஒரு கன்வென்ஷனுக்காக சென்றிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து நீங்கள் இந்த கன்வென்ஷன் கூட்டங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று தெரியும். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் இந்த நாளிலே நமக்கும் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. சந்தோஷமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. நமக்குள்ளதான். ஆமாம், அப்புறம் என்ன? ஹல்லேலூயா. இதில் ஏன் நம்ம குறைக்கிறோம்? ஹல்லேலூயா. நல்லா இஷ்டத்துக்கு ஆண்டவருக்கு கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா தானே கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்படி மகிழ்ச்சி. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களோடு கூட ஒரு சிறிய செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபையின் நிமித்தம் தேவன் உங்களுக்கு அளித்த விசேஷித்த கிருபையின் நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சையாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு விசேஷித்த கிருபை என்ற தலைப்பிலே உங்களோடு கூட ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். விசேஷித்த கிருபை. இந்த கிருபையை குறித்து நீங்கள் அநேக செய்திகளை கேட்டிருப்பீர்கள், அநேக பிரசங்கங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காக இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்திருக்கிறார். அதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். முடியாத ஒரு காரியத்தை முடிய வைப்பதுதான் ஆண்டவருடைய கிருபை. ஹல்லேலூயா. முடியாத காரியம்,
மனுஷனால் கூடாத காரியம், மனுஷனால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை நமக்கு ஆண்டவர் செய்வதுதான் அவருடைய விசேஷித்த கிருபை. ஹல்லேலூயா, ஆமென். நாம் இந்த உலகத்திலே பிறந்தோம், வாழ்ந்தோம், பாவத்திலே பிறந்தோம், பாவத்திலே வாழ்ந்தோம். ஆனால் அவருடைய கிருபையின் நிமித்தம் நாம் ரட்சிக்கப்பட்டோம். அவருடைய கிருபையின் நிமித்தம் நாம் ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்று ஆண்டவருடைய சபையிலே அங்கத்தினர்களாக நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். இது அவருடைய சுத்த கிருபை. அவருடைய கிருபையினாலே நம்ம இங்கே உட்கார்ந்திருக்கிறோம். அதுதான் அவருடைய கிருபை. பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. அவருடைய கிருபை இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிருபைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய போக்கிலும் வரத்திலும், நம்முடைய நிற்கையிலும், நம்முடைய நடப்பிலும், எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய கிருபை நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நம்ம இந்த உலகத்தில் வெற்றி பெற முடியும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் செய்கிற வேலையிலே, நம்முடைய படிப்பில், நம்முடைய தொழில்களிலே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பங்களிலே, எல்லாவற்றிலும் தேவனுடைய கிருபை இருக்கும் என்று சொன்னால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை இல்லை என்று சொன்னால், கிருபை எடுபட்டு போச்சுன்னா ஒண்ணுமே கிடையாது. அதனால தான் அவருடைய கிருபைக்காக நம்ம வேண்டிக் கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் இந்த பகல் வேளையிலே உங்களுக்கு சொல்வது. அவருடைய விசேஷித்த கிருபையினால் நம்மை நிரப்புவார். இந்த விசேஷித்த கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவார். இந்த கிருபை நமக்கு கிடைக்கும் பொழுது நாம் தேசத்திலே சிறந்திருக்கும்படி ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. அதனால தான் விசேஷித்த கிருபை. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அநேகருடைய துதியினால் என்ன செய்யுமாம்? கிருபை பெருகும். அநேகருடைய துதியினால் கிருபை பெருகும். நீங்கள் துதிக்கணும், கர்த்தரை ஆராதிக்கணும், அப்பொழுது கிருபை பெருகும். சும்மா இருந்தா கிருபை கிடைக்காது. ஹல்லேலூயா. துதித்து ஆண்டவரை பாடி ஆராதித்து மகிமைப்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கிருபை வரும். கிருபை கிடைக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார், அடைக்கலமாக இருப்பார், அரணாக இருப்பார். ஆமென். அதுதான் அவருடைய கிருபை. அநேகருடைய துதியினால் துதிக்க துதிக்க நமக்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்து கொண்டே இருப்பார். பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகக்கூடாது. அவர் நமக்கு கொடுத்த கிருபையை நம்ம என்ன செய்து விடக்கூடாது? இழந்து போகக்கூடாது. மலையாளத்தில் வாசித்து கொடுங்க. கேட்கட்டும், மலையாளத்தில் எல்லாரும் கேட்கட்டும். ஆரும் தெய்வ கிருபையை விட்டு பின்மாறுகையும் வல்ல கைப்புள்ள வேரும் முளைச்சு போதும் போதும், மீதி நீங்க வாசிங்க. யாரும் என்ன செய்யக்கூடாதாம்? ஆண்டவருடைய கிருபையை இழந்து விடக்கூடாதாம். கிருபை எப்ப இழக்கும் தெரியுமா? கசப்பான வேர்கள் முளைக்கும் பொழுது கிருபை இழந்து போகும். உடைய வீட்டில் ஒருவருக்கு ஒருவர் கசப்பு வந்துன்னு வச்சுக்கோங்க, அந்த கிருபை உங்களை விட்டு போய்விடும். சபைகளிலும் சரி, எந்த இடத்திலும் சரி, கசப்பான வேர்கள், கசப்பான அனுபவங்கள், கசப்பான காரியங்கள் வாழ்க்கையில் வரும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது அந்த கிருபை நம்மளை விட்டு போய்விடும். அதனால் எந்த ஒரு கசப்பும் வராதபடி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒரு அலையில சொல்லுங்களேன், உங்கள் வீட்டிலையும் சரி, சபையிலும் சரி, நீங்கள் செல்லும் இடத்திலும் சரி, ஒருவருக்கு ஒருவர் அன்பாய் நடந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் ஆண்டவருடைய கிருபை உங்கள் வீட்டிலே தங்கியிருக்கும். குடும்பத்திலே ஆண்டவருடைய கிருபை தங்கி இருக்கும். கிருபை இருந்தா அங்கே சமாதானம் இருக்கும். ஆண்டவருடைய கிருபை உங்க வீட்டில் இருந்தா அங்கே சந்தோஷம் இருக்கும். நீங்கள் செய்கிற தொழிலில் ஆண்டவருடைய கிருபை இருந்தா அது விருத்தியாகும். அதுதான் ஆண்டவருடைய கிருபை இருக்க வேண்டும். அதற்கு ஒரு கசப்புள்ள வேரும் எழும்பாதபடி நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். எபேசியர் 1:7. எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினால தான் ஆண்டவர் நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறார்.
மீட்பை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய மீட்பை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எதற்கு தெரியுமா? கிருபையின் ஐஸ்வர்யத்தினாலே. ஹல்லேலூயா. அந்த கிருபையை நீங்களும் நானும் பெற்றதனால தான் இன்றைக்கு இங்கே உட்கார்ந்திருக்கிறோம், அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் அவருடைய கிருபை இழந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. பவுலுடைய வாழ்க்கையை பார்ப்போம் என்று சொன்னால், பவுலுக்கு ஒரு முள் இருந்தது என்று பார்க்கிறோம், ஒரு வேதனை அவனுக்கு இருந்திருக்கும். ஆனால் பவுல் ஆண்டவரிடத்தில் அநேக முறை ஜெபம் பண்ணினான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அதுதான் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி அவர் கிருபை நமக்கு கொடுக்கிறார். அந்த கிருபைக்குள்ள நம்ம இருப்போம் என்று சொன்னால் கட்டாயம் எல்லாவற்றையும் தாங்குவதற்குள்ள பலனை ஆண்டவர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. பிரச்சனைகளை தாங்குவதற்குள்ள பலனை தருவாரு. அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும் என்று சொன்னால் சகல காரியத்திலும் உன்னை வெற்றி சிறக்க வைப்பதற்கு அவராலே கூடும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே ஆவியானவர் உங்களுக்கு திட்டமாய் சொல்லுகிறார். அவருடைய கிருபை இருக்கணும். கிருபை இருந்தா எல்லாவற்றையும் நீங்கள் மேற்கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஆறுகளை கடக்கும் பொழுதும், ஹல்லேலூயா, ஆமென், அது சிங்க கெபியாக இருக்கலாம், அது அக்கினி சூளையாக இருக்கலாம், எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவருடைய கிருபை இருந்தா நம்ம என்ன செய்ய முடியாது? எதுவுமே மேற்கொள்ள முடியாது. அதனால தான் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு விசேஷித்த அவருடைய கிருபையை கொடுக்க போகிறார். இந்த கிருபையோடு கூட நீங்க செல்ல வேண்டும். எங்க சென்றாலும் இந்த கிருபை உங்களோடு கூட வர வேண்டும். தேவ பிரசன்ன, தேவ கிருபை உங்களோடு கூட இருக்கும் என்று சொன்னால் எந்த தீய சக்திக்கும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. அதனால தான் இந்த கிருபையோடு போங்க. இது ஒரு மோசமான உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் ஒரு மாயையான உலகம், மோசமான உலகம். எங்க பாருங்க, மயக்க மருந்து, கொலையெல்லாம் அசாதாரணமாக செய்து விடுகிறார்கள். பிடித்து பார்த்தால் 15 வயது 17 வயது பிள்ளைகள், பாய்ஸ் பண்ணுகிறார்கள். காரணம் என்ன? ஹல்லேலூயா. அவர்கள் தேவ அன்பை விட்டு பாவத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய கிருபை ஆண்டவர் கொடுப்பதற்காக ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஜெபித்து உங்கள் பிள்ளைகளை கிருபையிலே வளர்த்த வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 6:14 வாசியுங்கள். ரோமர் 6:14. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளப்பட மாட்டாது. மலையாளத்தில் வாசிங்க. நியாயப்பிரமாணத்தின் அல்ல, கிருபைக்கത്രേ പാപം നിങ്ങളെ കർത്തൃത്വം നടത്തുകയില്ല. മനസ്സിലായോ? എന്തെങ്കിലും മനസ്സിലാവുന്നുണ്ടോ? ഹല്ലേലൂയ. கிருபை நியாயப்பிரமாணத்துக்குள்ள அல்ல, கிருபைக்குள்ள நீங்க இருந்தா பாவம் உங்களை மேற்கொள்ளாது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க. பாவம் உங்களை மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய கிருபைக்கு உள்ள இருக்க வேண்டும், அவருடைய வேலிக்குள்ள இருக்க வேண்டும். யோபு கிட்ட ஆண்டு வரும் பொழுது ஆண்டவர்கிட்ட பிசாசு வாரான். பிசாசு வந்து சொல்லுகிறான், ஆண்டவரே, யோபுவுக்கும் அவருக்குள்ளது எல்லாவற்றையும் நீ என்ன செய்கிறீர்? வேலி கட்டி காத்து கொண்டிருக்கிறீர். ஹல்லேலூயா. அதனால அவனை ஒன்றும் செய்ய என்னால முடியாது என்று சொல்லுகிறான் பிசாசு. அப்போ இந்த கிருபையாகிய வேலிக்குள்ள நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பாவமும் உன்னை மேற்கொள்ளாது. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா പറയാമോ? ஹல்லேலூயா. கிருபையாகிய வேலிக்குள்ள இருக்கணும், கிருபைக்குள்ள இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் அவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்போதும் எப்படி இருக்கணுமாம்? கிருபை பொருந்தினதாய். இப்போதும் நம்முடைய பேச்செல்லாம் எப்படி இருக்கணும்? கிருபை பொருந்தின பேச்சுகள் பேச வேண்டும். கண்டதும் கேட்டதும் பேசக்கூடாது, தேவையில்லாததை பேசக்கூடாது. ஆண்டவர் உங்களை கிருபைக்குள்ள நடத்த வேண்டும் என்று சொன்னால்
அவருடைய கிருபைக்குள்ள மறைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்களினால் உங்களை நிறைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எப்ப பேசினாலும் என்ன பேசினாலும் உங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கிருபை உள்ள வார்த்தைகளை பேச வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய பேச்சு இன்றைக்கு எப்படி இருக்கிறது? கண்டதும் கேட்டதும் இஷ்டத்துக்கு பேசுகிறோமே. அப்படி இல்லை என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவது என்னவென்று சொன்னால், கிருபையுள்ள வார்த்தைகளை நீங்கள் பேசுவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உனக்கு பாதுகாப்பாக இருப்பார். ஹல்லேலூயா. அவர் மேலான கிருபையை உனக்கு தருவார். அந்த கிருபை உன்னை வழி நடத்தும். அந்த கிருபை உன்னை உயர்த்தும். அந்த கிருபை உன்னோடு கூட வரும். நீ போக்கிலும் வரத்திலும் உன்னுடைய செய்கையில் எல்லாவற்றிலும் அவருடைய கிருபை உன்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் கிருபை நிறைந்ததாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். கிருபை நிறைந்ததாக இருக்க வேண்டும். சங்கீதம் 63ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். 63ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. மலையாளத்தில் வாசிங்க. ஜீவனை பார்க்கிலும். சொல்லுங்க, வாசிங்க. ஜீவனைக்கால் நல்லதாகுന്നു. மலையாளத்தில் கிருபைக்கு நித்திய தயா. நின்ற தயா, நின்ற தயா, அவருடைய தயவு, அவருடைய அதுதான் கிருபை. அந்த கிருபை ஜீவனை பார்க்கிலும் மேலானது. ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம இந்த கிருபைக்குள்ள இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இந்த கிருபை நமக்கு கிடைக்கணும்னா எப்படி தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில சில வேளைகளிலே கோபம் வரும். கோபம் வரும். பார்த்துருக்கீங்களா? ஒரு நாளைக்கு நம்ம பாஸ்டர் ஒரு சபையில் கேட்டார். என்ன கேட்டார்? எல்லாரும் சொர்க்கத்துக்கு போவீங்களான்னு கேட்டார். அப்போ ஒரு சிலர் கை தூக்கவில்லை. ஏன்னு கேட்டால், எனக்கு கோபம் வரும் பாஸ்டர்னு சொன்னாங்க. எனக்கு கோபம் வரும் பாஸ்டர், அதனால பரலோகத்துக்கு போவனா என்பது எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி. கோபம் வரும் பொழுது நீ என்ன செய்யணும் தெரியுமா? நிதானமாக இருக்க வேண்டும். அப்போதான் ஆண்டவருடைய கிருபை உங்களோட கூட இருக்கணும். வாழ்க்கையில் கோபம் வரும். சில விஷயங்கள் வரும் பொழுது சின்ன கோபங்கள் வரும். கோபம் வரும் பொழுது நீங்க நினைக்கணும், ஆண்டவருடைய கிருபை என்னை விட்டு போகக்கூடாது. அதனால எப்படி இருக்கணும்? நிதானமா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். வாழ்க்கையில குழப்பங்கள் வரும். எது செய்ய வேண்டும், அது செய்ய வேண்டுமா, இது செய்ய வேண்டுமா, என்ன செய்யலாம் என்று சொல்லி சூழ்நிலைகள் மாறும் பொழுது குழப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும். குழப்பங்கள் வரும் பொழுது என்ன செய்யணும் தெரியுமா? அமைதியாக இருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவருடைய கிருபை உங்களை விட்டு விலகாது. அமைதியாக இருக்க வேண்டும். அடுத்து துன்பம் வரும், துன்பங்கள் வரும், கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள், உபத்திரவங்கள் எல்லாம் வரும். அந்த வரும் பொழுது நீங்க என்ன செய்யணும்? அமைதியாக இருந்து ஆண்டவரை துதிக்க வேண்டும். அமைதியாக இருக்கணும். துன்பம் வரும் பொழுது பொறுமையாக இருக்கணும். பொறுமை, துன்பத்து பொறுமை கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடிக்கும் பொழுது ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும். ஹல்லேலூயா. அதே போல வெற்றி வரும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? வெற்றிகள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வாதங்கள் தந்து நம்மை உயர்த்தும் பொழுது நம்ம என்ன செய்யக்கூடாது? ஊன்று சொல்லி என்ன செய்யக்கூடாது? ஆட்டம் போடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் வெற்றியை தரும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும்? நல்ல அடக்கத்துடன் இருக்க வேண்டும். அப்படி இருந்தா, இப்படி வாழ்ந்தா ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? அவருடைய கிருபையை நம்மை விட்டு எடுத்துக்கொள்ள மாட்டாரு. வரலையில சொல்லுங்களேன், அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும். ஹல்லேலூயா. இப்படி வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அநேகருக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். எதற்கு கிருபை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நான் ஒரு சிலரை சுட்டி காட்டி நான் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். வேதத்தில் அநேகருக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். வாசியுங்கள். வேதத்தில் கிருபை கொடுத்த ஒரு சிலரை நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து சுட்டி காட்டுகிறேன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிகள். 1வது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. மலையாளத்தில் வாசிங்க. നോവയ്ക്ക് യഹോവയുടെ കൃപ ലഭിച്ചു. നോവാവുக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. எதற்கு கிருபை கிடைத்தது தெரியுமா? நோவாவுக்கு எதற்கு கிருபை கிடைத்தது? ஒரு பேழையை உண்டு பண்ணுவதற்கு, தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு, ஒரு பெருத்த ஜனக்கூட்டத்தை உண்டாக்குவதற்காக நோவாவுக்கு ஆண்டவருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
நம்முடைய வாழ்க்கை கூட ஒரு பேழை மாதிரி தான். நம்முடைய வாழ்க்கை என்ன? ஒரு பேழை மாதிரி, ஒரு கப்பல் மாதிரி. இந்த கப்பல் வழியிலே கவிழ்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அலைகளும் திரைகளும் புயல்களும் காற்றுகளும் வீசும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கப்பல் கவிழ்ந்து போகாத இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த வாழ்க்கையாகிய படகு அவிழ்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சட்ட திட்டங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய கற்பனைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கற்பனைகளின்படி நம்ம வாழும் பொழுது இந்த படகு கவிழ்ந்து விடாது. ஹல்லேலூயா. அதனால தான் நோவாவுக்கு ஆண்டவர் சொன்னார், ஒரு பேழையை உண்டு பண்ணினார். பேழை அளவு கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த கரெக்ட் அளவின்படி செய்தால் தான் அது என்ன செய்யும்? கவிழ்ந்து போகாமல் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அதிலே நீங்கள் நேர்த்தியாய் நடந்தால் கர்த்தர் உங்களை கவிழாமல் பாதுகாத்துக் கொள்ளுவார். அதுதான் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. அவன் குடும்பத்தை காப்பாற்றினான். அவன் ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தை உருவாக்கினான். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நோவாவுக்கு கிருபை கிடைத்தது போல நமக்கும் ஆண்டவருடைய கண்களிலே கிருபை கிடைக்க வேண்டும். அவருடைய சித்தப்படி நம்ம வாழ வேண்டும். அவருடைய சித்தப்படி வாழும் பொழுது எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கை படகு மூழவே மூழாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை படகு முழுகவே முழுந்து போகாது. எந்த அலைகள் வரட்டும், எந்த பிரச்சனைகள் வரட்டும். ஹல்லேலூயா. எத்தனையோ உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம், எத்தனையோ கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம், எத்தனையோ தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய படகை மூழாமல் ஆண்டவர் பாதுகாத்தார் அல்லவா? எத்தனையோ இழப்புகள் வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் இந்த படகை மூழாமல் ஆண்டவர் முழுகாமல், அதை முழுது அவிழ்ந்து போகாமல் பாதுகாக்கிறார் என்று சொன்னால் அது அவருடைய சுத்த கிருபையே. அதற்காகத்தான் ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த கிருபைக்கு உள்ளே இருங்கள். ஹல்லேலூயா. கிருபைக்கு உள்ளே இருக்கும் பொழுது இது யாராலையும் மூழ்கடிக்க விட முடியாது. பிரைஸ் தி லார்ட். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, எந்த சத்ரு வந்தாலும் சரி, எந்த பிசாசு எழும்பி வந்தாலும் சரி, எந்த வியாதி வந்தாலும் சரி, இந்த ஆண்டவருடைய கிருபைக்குள்ள நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், ஹல்லேலூயா, அவருடைய கிருபையாகிய கோட்டைக்குள்ள நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் எந்த தீங்கும் உங்களை என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. அவன் ஒரு அழிவை மேற்கொள்வதற்குள்ள கிருபையை ஆண்டவர் நோவாவுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நாமும் அதைப் போல நம்முடைய குடும்பத்தை கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பேழையை ஒவ்வொரு நாளும் கட்டி அதை அழகாக்கி ஒரு நாள் மழை வரும். ஹல்லேலூயா. இன்றைக்கு பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருக்கிறோம், இயேசு வரப்போகிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஜனங்கள் எல்லாம் நிர்விசாரிகளாக இருக்கிறார். வர்மம் பார்க்கலான்னு சொல்லி. நோவாவின் நாட்களிலே அப்படித்தானே இருந்தது. நோவாவின் நாட்களிலே நோவா சொன்னான், மழை வரப்போகிறது, எல்லாரும் பேழைக்குள்ளே வாருங்கள் என்று சொன்னான். ஆனால் ஒருவரும் அந்த பேழைக்குள்ளே வரவில்லை. அதை போல ஒரு காலம் நமக்கு முன்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பேழைக்குள்ள ஹல்லேலூயா அநேகரை நீங்கள் கொண்டு வருகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு அலையில சொல்லுங்களேன், ஒரு அலையில சத்தமா சொல்லுங்க. இந்த பேழைக்குள்ள நீங்கள் அநேகரை கொண்டு வருகிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்குத்தான் கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் எதற்கு உங்களுக்கு கிருபை கொடுத்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து நல்லா ஒயிட் போட்டு இங்க உட்கார வச்சிருக்கிறார்? எதற்கு? அநேகரை இந்த பேழைக்குள்ள நீங்கள் அழைத்து கொண்டு வரணும். அதற்குத்தான் ஆண்டவர் உனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். நோவா பேழையை கட்டினான். அன்பு தேவனுடைய பிள்ளையே, அவனுக்கு கிருபை கொடுத்ததுனால தான் ஆண்டவர் அவன் பேழையை கட்டினான். நீங்களும் நானும் அதை போல பேழை கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒன்று நம்முடைய குடும்பத்தை கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தை அழகாக கட்டணும். அங்கே வந்து சண்டை இருக்கக்கூடாது, சச்சரவு இருக்கக்கூடாது, பிரச்சனை இருக்கக்கூடாது, போராட்டங்கள் இருக்கக்கூடாது, சமாதானம் இருக்கணும். காரணம் என்ன? நீ தேவனை ஆராதிக்கிறவர், சமாதான பிரபுவாகிய இயேசுவை ஆராதிக்கிற உன்னுடைய வீட்டில் எப்பொழுதும் சமாதானம் இருக்க வேண்டும். அங்கே சந்தோஷம் இருக்க வேண்டும். எதுவும் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, அங்கே சந்தோஷம் இருக்க வேண்டும். அதுதான் பேழையை கட்டுகிற ஒரு அனுபவம். பிரைஸ் தி லார்ட். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் இந்த பேழையை நம்ம என்ன செய்து விடக்கூடாது? கவிழ்த்து போக விடக்கூடாது.
Praise the Lord. நீதிமொழிகளில் ஒரு வசனம் உண்டு. புத்தியுள்ள ஸ்திரீ என்ன செய்கிறாளாம்? தன் வீட்டை கட்டுகிறாளாம். ஹல்லேலூயா. நாம் கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டாம். பேழை கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதை உடைக்கிறவர்களாக இருக்க கூடாது. நம்ம கட்டி ஆண்டவருக்கு ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். சபையை கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? அது நீங்க ஆண்டவருடைய கிருபைக்குள்ள இருந்து அந்த குடும்பத்தை நல்ல அருமையாக கட்டி எழுப்புகிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்குத்தான் ஜெபம், அதற்குத்தான் ஆராதனை, அதற்குத்தான் துதி, அதற்குத்தான் ஸ்தோத்திரங்கள். இவைகளை செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி உங்கள் குடும்பத்தை நீங்கள் கட்டும் பொழுது ஒரு நாள் ஒன்று வரும். நாள் ஒன்று வரும். அன்றைக்கு மழை பெய்யும். மழை பெய்யும் பொழுது உன்னுடைய பேழை என்ன செய்யும் தெரியுமா? அழகாக மிதந்து செல்லும். ஒரு அலையில சொல்லுங்களேன், அழகாக மிதந்து செல்லும். அநேகருடைய பேழைகள் முழுகி அமிழ்ந்து போகும் பொழுது உன்னுடைய பேழை அழகாக அது செல்ல வேண்டும் என்று சொன்னார். நீ உன்னுடைய பேழையை அழகாக கட்ட வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் உனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஓ ரபா சந்தரபால் எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அதற்குத்தான் ஆண்டவர் உங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த பேழை ஒரு நாள் உயர எழும்பி பறந்து செல்ல வேண்டும். சும்மா ஏனோ வந்தோம் ஏனோ போனோம் என்று அல்ல. சகரதுரபா சந்தரபல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவரே, ஒரு நாள் வரும், அந்த நாளிலே இந்த பேழை செல்ல வேண்டும். அதற்கு நீங்கள் ஆயத்தந்தானா? அதற்குத்தான் ஆண்டவர் உங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தி உன்னை மீட்டுக் கொண்டது எதற்கு? இந்த கிருபை உனக்கு கொடுப்பதற்காகத்தான். பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இதற்காக நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நோவாவுக்கு ஆண்டவருடைய கண்களிலே தயவு கிடைத்தது. அவன் பேழையை கட்டினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேழையை கட்டினான். ஆமென். குடும்பத்தை காப்பாற்றினான். குடும்பத்தை காப்பாற்றிருக்கிறீர்களா? குடும்பத்தில் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா? குடிக்கிறவங்க இருக்கிறாங்களா? ஹல்லேலூயா. குடும்பத்தை நீ காப்பாற்றணும். ஹல்லேலூயா. உன் குடும்பத்தை காப்பாற்றிக்கணும். அதில் பேழைக்குள்ள பிரவேசிக்க வைக்கணும். அதற்கு நீ ஜெபிக்கணும். ஆண்டவருடைய கிருபையை நாடி தேடணும். அவருடைய கிருபை காலை தோறும் புதியதாக இருக்கிறது. அதிகாலையில் எழும்பி அவரை தேட வேண்டும். ரட்சிக்கப்படாதவர்களுக்காக நீ முழங்கால நிற்க வேண்டும். ஆண்டவரே, நம்முடைய கிருபை தாரும் என்று கேட்க வேண்டும். அவர்களை பேழைக்குள்ளே நீ கொண்டு வர வேண்டும். அதற்குத்தான் நோவாவுக்கு பேழையை ஆண்டவர் கட்ட உதவி செய்தார். கிருபை கொடுத்தார். அதனால அவன் பெரிய ஒரு என்ன செய்தான்? அழிவிலிருந்து அவனுடைய குடும்பத்தை காப்பாற்றினான். அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்கள் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றுகிறவர்களாக இருக்கிறீர்களா? உங்கள் குடும்பத்தை ஆமென் பேழைக்குள்ளே கொண்டு வருகிறவர்களாக இருக்கிறீர்களா? ஆண்டவர் உனக்கு கிருபை கொடுத்து அதற்குத்தான். அதற்காக நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை அன்பு எப்படி இருக்கணுமா? கிருபை உங்களுக்குள்ள இருக்கணும்னு சொன்னா நீங்க எப்படி இருக்கணுமா? ஒருவருக்கு ஒருவர் அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவத்தை மூடும். அன்புள்ளவர்களா இருக்கிறீர்களா? கணவன் மனைவி அன்புள்ளவர்களா இருக்கிறீர்களா? பிள்ளைகள் பெற்றோர்கள் அன்புள்ளவர்களா இருக்கிறீர்களா? சபையிலே அன்புள்ளவர்களா இருக்கிறீர்களா? ஒருவருக்கு ஒருவர் அன்புள்ளவர்களா இருந்தா ஹல்லேலூயா, அன்பு திரளான பாவத்தை மூடும். ஹல்லேலூயா. அன்பு உங்களை பரலோகத்தில் கொண்டு செல்லும். அன்போடு கூட நீ வாழ்ந்தா அவருடைய கிருபை உன்னை தாங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அலையில சொல்லுங்களேன், ஒரு அலையில சத்தமா சொல்லுங்களேன், இன்னொரு அலையில சொல்லுங்க. ஆமென். அன்பாயிருங்கள். சபையிலே அன்பாயிருங்கள், வீட்டிலே அன்பாயிருங்கள், நீங்க வேலை செய்கிற இடத்துல ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருங்கள். ரட்சிக்கப்பட்ட நீ, ஆண்டவருடைய கிருபைக்குள்ள இருக்கிற நீ, எல்லா இடத்திலும் அன்பாயிருங்கள். அன்பு திரளான பாவத்தை மூடும். நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த கிருபைக்குள்ள இருக்கிறோமா? பேழை கட்டுகிறவர்களாக இருக்கிறோமா? பேழைக்குள்ளே இருக்கிறோமா? நாள் ஒன்று வரும், அன்று இந்த பேழை மிதக்குமா? ஹல்லேலூயா. யோசித்து பாருங்கள். சும்மா வந்து போவதற்காக அல்ல, சும்மா நம்ம ஆண்டவரை ஆராதிப்பது அல்ல.
எப்படியாவது நமக்கு அந்த பேழைக்குள்ள பிரவேசிக்கணும். ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த பேழைக்குள்ள பிரவேசிக்கணும். அதற்கு இன்றைக்கு உலகத்தில் உனக்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்து வச்சிருக்கிறாரு. இந்த கிருபைக்குள்ள நீ இருக்கணும். கிருபையை விட்டு வெளியே செல்லக்கூடாது. இரண்டாவதாக வாசியுங்கள். ஆதியாகமம் 39 அதிகாரம் 21 வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 39 அதிகாரம் 21 வசனம். யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். மலையாளத்தில் வாசிங்க. എന്നാൽ യഹോവா യോസേഫിനോട് കൂടെ ഇരുന്നു കാരാഗൃഹ പ്രമാണിക്ക് അവനോട് ദയ തോന്ന தயா. மலையாளத்தில் தயா, தமிழில் கிருபை. இங்க இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம், யோசேப்புக்கு ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று நோவாவுக்கு ஆண்டவருடைய கண்களில் தயவு கிருபை கிடைச்சது, கிருபை கிடைச்சது. இரண்டாவது யோசேப்புக்கு ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. எதற்காக தெரியுமா? ஹல்லேலூயா. யோசேப்புக்கு கர்த்தர் இந்த கிருபை கொடுக்க காரணம் என்ன தெரியுமா? யோசேப்போடு கூட ஆண்டவர் இருந்தாரு. அவனுக்கு இந்த கிருபை கொடுக்க காரணம் என்ன தெரியுமா? ஒன்று, இந்த கிருபை அவனுக்குள்ள இருந்ததுனால தான் அவன் பாவத்தை மேற்கொண்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா? தமிழ் புரியுதில்ல? புரியுதில்ல? ஹல்லேலூயா. அவன் என்ன செய்தான்? பாவத்தை மேற்கொண்டான். அந்த கிருபை இருந்ததுனால தான், ஆண்டவருடைய கிருபை இருந்ததுனால பாவத்தை மேற்கொண்டான். இரண்டாவது, அவன் வெகு ஜனத்தை என்ன செய்தான்? காப்பாற்றினான். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, கடைசியாக தன்னுடைய குடும்பத்தினரை அவன் காப்பாற்றினான் என்று பார்க்கிறோம் யோசேப்பு. காரணம் என்ன? ஆண்டவருடைய கிருபை அவனோடு கூட இருந்தது. அவன் அடிமையாக விற்கப்பட்டவன். எல்லாராலும், அவனுடைய சகோதரர்களால் அவன் தள்ளப்பட்டவன், அடிமையாக விற்கப்பட்டான். விற்கப்பட்டு பொத்திப்பேரின் அரண்மனைக்கு செல்லுகிறான். அங்கே அவன் செய்யாத குற்றத்திற்காக அவன் சிறையில் அடைக்கப்படுகிறான். ஏறக்குறைய 13 ஆண்டு காலம் அவன் சிறையிலே வாழுகிறான். ஆனால் ஆண்டவருடைய கிருபை மட்டும் அவனை விட்டு போகவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் சிறைச்சாலையின் அனுபவமாக இருந்தாலும் ஆண்டவருடைய கிருபை அவன் மேல் இருந்தது. அவன் பாவம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்த பொழுதும் அவன் பாவத்தை மேற்கொண்டான். அது எதற்கு தெரியுமா? ஆண்டவருடைய கிருபை அவன் மேலே இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவன் ஆண்டவருடைய கிருபைக்குள்ள இருந்தான். நடந்தது என்ன தெரியுமா? அவன் ஒரு நாள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறான். ஹல்லேலூயா. ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எந்த இடத்துல வேலைக்கு வேண்டுமென்றாலும் போகலாம், எந்த இடத்துல படிக்க வேண்டுமென்றாலும் போகலாம், எந்த ஊருக்கு, எந்த நாட்டுக்கு, எங்க வேண்டுமென்றாலும் செல்லலாம். ஆனால் போகிற இடத்துல ஆண்டவருடைய கிருபைக்கு உள்ள இருக்கணும். கிருபையை விட்டு விலகி விடக்கூடாது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபைக்கு உள்ள இருக்க வேண்டும். அவரை விட்டு விலகி விடக்கூடாது. இடது பக்கம் வலது பக்கம் நீ விலகக்கூடாது. விலகாமல் இருந்தால் கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் யோசேப்பை போல உயர்த்தி வைப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய கிருபைக்குள்ள இருக்க வேண்டும். அவன் எகிப்திலே அடிமையாக இருந்த பொழுதும் அவன் ஆண்டவருடைய கிருபையை விட்டு விலகவே இல்லை. ஆண்டவரும் அவனை விட்டு விலகவே இல்லை. அவன் பாவத்தை மேற்கொண்டான். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா, ஆமென். அடிமையாக அவன் போகிறான். ஆதியாகமம் 41 46 வசனத்தை வாசியுங்கள். யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது 30 வயதாக இருந்தான். 17 வயதிலே அவனை என்ன செய்கிறார்கள்? அடிமையாக விற்கிறார்கள். 13 ஆண்டு காலம் சிறையில் இருக்கிறான். 30 வயதில் பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறான். உபத்திரவங்கள் பட்டான், கஷ்டங்கள் அனுபவித்தான். எந்த சூழ்நிலையிலும் அவன் பாவத்தை மேற்கொண்டான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பாவத்தை மேற்கொள்ள வேண்டும். அது மேற்கொள்ளணும்னா நம்மளால முடியாது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபையால முடியும். அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும் என்று சொன்னால், அவருடைய அபிஷேகம் நம்மோடு கூட இருக்கும் என்று சொன்னால், எல்லா பாவத்தையும் நம்ம மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருக்கு பொய் சொல்றது ரொம்ப ரொம்ப ஈஸியாக மாறுச்சு. ஹல்லேலூயா. வாயை திறந்தா என்ன செய்வாங்க? டக்கு டக்குன்னு பொய் சொல்லுவாங்க. வேதம் சொல்லுகிறது, பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்கள். பொய்யை களைய வேண்டும்.
பொய் இருக்கக்கூடாது. யோசேப்பு நேர்த்தியாய் வாழ்ந்தான். அரண்மனையிலே ஆமென் அவன் அடிமையாக இருந்த பொழுதும் அவன் நேர்த்தியாய் ஆண்டவரை விட்டு மாறாமல் வாழ்ந்தான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் அப்படி வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையும் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழும் பொழுது ஒரு நாள் ஆண்டவர் உன்னை ராஜாவுக்கு முன்பாக தூக்கி கொண்டு நிறுத்துவார். ஹல்லேலூயா. ராஜாவுக்கு முன்பாக நிறுத்துவார். இயேசு ராஜாவுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொன்னார். இந்த உலகத்திலே இந்த பாவ வாழ்க்கையை நீ மேற்கொள்ள வேண்டும். அதற்குத்தான் ஆண்டவர் உனக்கு கிருபை கொடுக்கிறாரு. இந்த கிருபையை இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கிருபையிலே நீங்கள் வாழ வேண்டும். இந்த கிருபையின் மறைவிலே நீங்கள் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. கிருபை நம்மோடு கூட இருந்தால், ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருந்தால், அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருந்தால், அவருடைய வல்லமை நம்மோடு கூட இருந்தால் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சிம்சோனுக்கும் இந்த கிருபையை ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனால் அவன் என்ன செய்தான்? அதை இழந்து விட்டான். அவன் அதை மேற்கொள்ளவில்லை, இழந்து விட்டான். பிலேயாமுக்கும் இந்த கிருபையை கொடுத்திருந்தார். அவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக வலம் வந்தவன். ஒரு பக்தன் மரிக்கிறது போல மரிக்கணும் என்று ஆசைப்பட்டவன். ஆனால் இந்த உலகத்திற்கு அவன் அடிமைப்பட்டதனால், உலக பணத்தின் மேல் இச்சை வைத்ததினால், உலக பொருட்கள் மேல் இச்சை வைத்ததினால் அவன் அந்த கிருபையை இழந்து விட்டான். போர்க்களத்திலே கொல்லப்பட்டான் என்று பார்க்கிறோம். யூதாஸ்க்கு கூட ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்திருந்தார். சரிதானே? அவருடைய சீசர்களில் ஒருவனாக இருந்தான். 12 குட்டை மீதி வந்த பொழுது ஒரு குட்டை அவன் சுமந்திருப்பான். ஏதோ ஒன்று அவனுக்கும் இந்த கிருபையை கொடுத்திருந்தால், ஆனால் பணத்தின் மேல், உலகத்தின் மேல் ஆசை வைத்ததினால், உலகத்தின் மேல் மோகம் கொண்டதினால் அந்த கிருபையை இழந்து விட்டான். அவனுடைய முடிவு உங்களுக்கு தெரியும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே இப்படிப்பட்டவர்களைப் போல நாம் மாறாமல் அவர் நமக்கு கொடுத்த கிருபையிலே நம்ம உறுதியாய் இருக்க வேண்டும். முடிவு பரியந்தம் வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் இந்த கிருபையை விட்டு விலகக்கூடாது. ஹல்லேலூயா. அதுதான் மேலான கிருபை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். சிலுவையிலே அவர் சம்பாதித்து நமக்கு கொடுத்ததுதான் இந்த மேலான கிருபை. இந்த கிருபையிலே நம்ம நடக்க வேண்டும். அன்பு தேவனுடைய அப்படி கிருபையில் நடந்தா நீ இந்த உலகத்தில் பாவத்தை மேற்கொள்ளலாம். ஒரு நாள் ராஜாவுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை நிறுத்துவார். பிரைஸ் தி லார்ட். பாவத்தை மேற்கொண்டால் ராஜாவுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை நிறுத்துவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற கோபங்கள், குடிப்பழக்கங்கள், ஹல்லேலூயா. சிலர் இன்னைக்கு பார்த்துருக்கீங்களா? அநேகர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? சர்ச்சுக்கு வருவாங்க, ஆராதிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் அவர்களுக்கு ஒரு ரகசியமாக என்ன செய்கிறார்கள் தெரியுமா? குடிக்கிற பழக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செல்ல முடியாது, பரலோகம் செல்ல முடியாது, கிருபை பெற்றுக்கொள்ள முடியாது, கிருபை உன்னோடு கூட இருக்க முடியாது. என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பழக்கங்கள், கெட்ட பழக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால் எந்த சூழ்நிலையிலும் நீ பரலோகம் செல்ல முடியாது. ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்க முடியாது. பாவத்தை விட்டு விலகி ஓடு. ஆமென். அப்படி வாழ்ந்தால், பாவத்தை விட்டு விலகி வாழ்ந்தால், பரிசுத்தமாய் வாழ்ந்தால், பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்தால், கர்த்தரோடு கூட சேர்ந்து நீ நடந்தால், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் என்ன தெரியுமா? ராஜாவுக்கு முன்பாக ஒரு நாள் நிற்க வேண்டிய சந்தர்ப்பத்தை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த கிருபையை நம்ம என்ன செய்து விடக்கூடாது, ஒரு பொழுதும் இழந்து விடக்கூடாது. யோசேப்புக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அதனால் அவர் என்ன செய்தான்? பாவத்தை மேற்கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றினான், ஜனங்களை காப்பாற்றினான். மூன்றாவதாக வாசியுங்கள். மூன்றாவதாக யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். யாத்ராகமம் 33:17. அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. மோசேக்கு மூன்றாவதாக மோசேக்கு ஆண்டவர் கண்களிலே கிருபை கிடைச்சது. பாருங்க, மோசேக்கு கிருபை கிடைத்த காரணம் என்ன தெரியுமா? ஒரு வெகு ஜனக்கூட்டத்தை அவன் நடத்துவதற்குள்ள கிருபை மோசேக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. எல்லாரும் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. ஒரு வெகு
ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தை நடத்துவதற்குள்ள கிருபையை ஆண்டவர் கொடுத்தாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேக்கு ஹல்லேலூயா, நோவாவுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அவன் என்ன தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றினான். யோசேப்புக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார், அவன் பாவத்தை மேற்கொண்டான். மூன்றாவது ஆண்டவர் மோசேக்கு கிருபை கொடுத்தார். அவன் என்ன செய்தான் தெரியுமா? ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தை நடத்துவதற்குள்ள கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகள். பார்வோன் அவனை எத்தனையோ முறை கொலை செய்வதற்கு முயற்சித்தான். கூட இருந்தவர்கள் அவனை கல்லறிய முயற்சித்தார்கள். ஹல்லேலூயா, ஆமென். கூட இருந்தவர்கள் செங்கடலிலே வரும் பொழுதும் கூட இருந்தவர்கள் என்ன செய்தார்கள்? பிறுபிறுத்தார்கள், முறுமுறுத்தார்கள். மாறாவில் வரும் பொழுதும் அதைத்தான் செய்தார்கள். எவ்வளவு 6 லட்சம் பேரை நடத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவன் எவ்வளவு பாடுகளை சகித்திருப்பான் யோசித்து பாருங்கள். ஒவ்வொருத்தன் ஒவ்வொன்று சொல்லுவான். 6 லட்சம் பேரும் 6 லட்சம் வழியா போவாங்க, அப்படிதானே? காரியங்களை செய்வாங்க. அது குறைன்னா அது குறை சொல்லுவாங்க, இது குறைன்னா இது சொல்லுவாங்க, அப்பம் இல்லைன்னு சொல்லுவாங்க, எங்களுக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லுவாங்க, இறைச்சி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொரு நாளும் மோசேக்கு எதிராக வந்து கொண்டிருந்திருக்கு. ஆனால் அவருடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபை தான் அவனை தாங்கி நடத்தினது. அதனால தான் மோசேக்கு தேவன் கிருபை கொடுத்ததுனால தான் அந்த பெரிய ஜனக்கூட்டத்தை நடத்தி கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. போராட்டங்கள், பிரச்சனைகள், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே இதே போல போராட்டம் வரும், பிரச்சனைகள் வரும், ஏதோ துன்பங்கள் தொல்லைகள் வரும், கஷ்டங்கள் வரும். நீ நினையாத நேரத்திலே உனக்கு ஒரு தோல்வி வரும், ஒரு உபத்திரவம் வரும். இந்த வேளைகளிலே என்ன செய்யணும் தெரியுமா? மோசே போல அவருடைய கிருபைக்காக காத்திருந்து என்ன செய்யணும்? பொறுமையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துங்களேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்காக ஆமென் வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எத்தனை சந்தர்ப்பங்கள் அவனுக்கு வந்தது. அவன் சொந்த சகோதரன் அவனுக்கு எதிராக வருகிறான், சொந்த சகோதரி அவனுக்கு எதிராக வருகிறாள். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில கூட இன்றைக்கு அப்படி நடக்கிறது அல்லவா? கூட இருக்கிறவர்கள் நமக்கு எதிராக வேலை செய்கிறார்கள் அல்லவா? கூட இருக்கிறவர்கள் நம்மை குறைத்து பேசுகிறார்கள் அல்லவா? ஊழியத்தில் கூட இருக்கிறவங்க தான் சில வேளைகளிலே நமக்கு எதிராக எழும்புவார்கள். நம்முடைய வீட்டில் கூட, சொந்தத்தில் கூட, நீங்க வேலை செய்கிற இடத்துல கூட, படிக்கிற இடத்துல கூட நமக்கு கூட இருக்கிறவங்க சிலர்கள் நமக்கு எதிராக எழும்புகிற சூழ்நிலைகள் வரும். அந்த சூழ்நிலையிலே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீ மட்டும் என்ன செய்து விடக்கூடாது? அவருடைய கிருபையை விட்டு விலகி விடக்கூடாது. ஹல்லேலூயா, ஆமென். மோசேக்கு எதிராக எல்லாரும் பேசினார்கள், ஆனால் ஆண்டவருடைய கிருபை அவனோடு கூட இருந்தது. அதனால தான் அவன் செங்கடலை கடந்து வந்தான். ஹல்லேலூயா. வனாந்தரத்திலே நடந்து வந்தான். பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் ராத்திரியிலே அக்கறை தூண்களாகவும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை நடத்தி கொண்டு வந்தார். மாறாவை அவனுக்கு மதுரமாக்கி கொடுத்தார். காரணம் என்ன? ஆண்டவருடைய கிருபை அவனோடு கூட இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் அவருடைய கிருபையை மட்டும் இழந்து விடாதீர்கள். அவருடைய கிருபையை அதை கடைசி வரை காத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த கிருபையை நீங்கள் காத்துக்கொண்டால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கிருபைக்குள்ள, ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ள, அவருடைய சட்ட திட்டங்களுக்குள்ள அவர் சொல்லுகிறபடி நீ நடந்து சென்றால் வேதம் சொல்லுகிறது நீ கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. வழியிலே அழிந்து போகாமல் இருக்க அவரை முத்தம் செய்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவருடைய கிருபைக்குள்ள இருந்ததுனால தான் இந்த பெரு ஜனங்களை கானானுக்கு நடத்தி சென்றான் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் ஒரு கானான் பயணத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய லட்சியம் என்ன? எப்படியாவது இந்த பரலோகத்தில் போய் சேர வேண்டும், எப்படியாவது அந்த கானானுக்குள்ள போய் சேர வேண்டும். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தேசத்திலே நீங்களும் நானும் போய் சேர வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சியம். அப்படி அந்த தேசத்தை சென்றடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையில இடது பக்கம் வலது பக்கம் சாயாமல்
இலக்கை நோக்கி நேராய் ஓட வேண்டும். ஹல்லேலூயா. அப்பதான் ஓட்டம் முடியும் நாள் சமீபம் உள்ளம் பூரிப்பாய் பாட்டு பாடி ஆனந்திப்பாய் பரனின் வீட்டிலே. ஓட்டம் முடி நாள் சமீபம் உள்ளம் பூரிப்பாய் பாட்டு பாடி ஆனந்திப்பாய் பரன் வீட்டிலே. பாபம் பாரம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு தேவன் நியமித்த ஓட்டம். பாபம் பாரம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு தேவன் நியமித்த ஓட்டம். பக்கம் பக்கம் பார்த்துட்டாலும் அடைவாய் தோல்வியை. எக்காலம் தோனிக்கும் வாறு எதிர்நோக்கி ஓடு. எல்லாம் கைதட்டி பாடுங்களேன். அக்கம் பக்கம் பார்த்துட்டாலும் அடைவாய் தோல்வியை. எக்காலம் தோனிக்கும் வாறு எதிர்நோக்கி ஓடு. பாரம்பாவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு தேவன் நியமித்த ஓட்டம். பாரம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு தேவன் நியமித்த ஓட்டம். அசைந்து மாறும் இந்த லோக பந்தம் களைந்து அழிவில்லாத நாட்டை நோக்கி ஆவலாய் ஓடு. அசைந்து மாறும் இந்த லோக பந்தம் களைந்து அழிவில்லாத நாட்டை நோக்கி ஆவலாய் ஓடு. பாரம்பாவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு தேவன் நியமித்த ஓட்டம். பாரம்பாவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு தேவன் நியமித்த ஓட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். அதனால் மோசேக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தது இந்த வெகு ஜனத்தை கானானுக்குள்ள நடத்தி செல்வதற்காக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது? அசைந்து மாறும் இந்த உலக பந்தங்களை களைந்து அசைவில்லாத நாட்டை நோக்கி ஆவலாய் ஓட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஓட்டம் ஜெயமாய் முடியணும். அதற்கு ஆண்டவர் உனக்கு கிருபை கொடுத்து இங்க உட்கார வச்சிருக்கிறாரு. ஒருவரும் தோற்று போக கூடாது. உங்களை நான் அறியேன் என்று ஒருவரையும் சொல்லக்கூடாது. அந்த பேழைக்குள்ள பிரவேசிக்க வேண்டும். அந்த ராஜ்யத்தில் கானானுக்குள்ள சேர வேண்டும். அதற்குத்தான் ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்து இந்த இடத்துல உட்கார்ந்து வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நான்காவதாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்கள். ஏசாயா 55:3. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளே, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளே உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்துவேன். இடத்துல வாசிங்க. നിങ്ങൾ ചെവി ചായിച്ച് എന്റെ അടുക്കൽ വരുവേൻ, നിങ്ങൾക്ക് ജീവൻ ഉണ്ടാകേണ്ടതിന് നിങ്ങൾക്ക് ജീവൻ ഉണ്ടാകേണ്ടതിന് കേട്ടുകൊള്ളുവേൻ. ദാവീദിന്റെ നിശ്ചല കൃപകൾ, ദാവീദിന്റെ നിത്യ കൃപകൾ, നിശ്ചല കൃപകൾ എന്ന ഒരു ശാശ്വത നിയമം ഞാൻ നിങ്ങളോട് ചെയ്യും. ഹല്ലേലൂയ. നിത്യ ഉടன்படிக்கையை, நித்திய கிருபையாகிய உடன்படிக்கையை ஆண்டவர் தாவீதுக்கு செய்தது போல நமக்கு செய்வார். ஹல்லேலூயா. தாவீதுக்கு ஆண்டவர் எதுக்கு கிருபை கொடுத்தார் தெரியுமா? ஒரு நித்திய வீட்டை உண்டாக்குவதற்காக. ஹல்லேலூயா. அதற்கான காரியங்களை செய்வதற்காக தாவீதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அது மட்டுமல்ல, தாவீதுக்கு ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு நிலையான வீட்டை நான் கட்டுவேன் என்று சொன்னாரு. ஹல்லேலூயா. நிலையான வீட்டை கட்டுவதற்காக ஆண்டவர் தாவீதுக்கு கிருபை கொடுத்தார். தாவீதை போல ஆண்டவருடைய கிருபையை அனுபவித்த மனிதன் வேறு ஒருவரும் இருக்க முடியாது. ஆண்டவர் அவனுக்கு எவ்வளவு கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விசை அவனை ஒரு சிங்கம் பிடித்தது. அதை என்ன செய்தான்? கிழித்து போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அது எதனாலே? ஆண்டவருடைய கிருபையினாலே. கரடி வந்தது, அதையும் கிழித்து போட்டான். எல்லாவற்றுக்கு மேலாக அவனுக்கு எதிராக ஒரு கோலியாத்து நின்றான். அவனை ஒரு சின்ன பையனாக அவன் தாவீதை மேற்கொண்டான். ஆண்டவருடைய கிருபை. எதற்கு இந்த கிருபையை கொடுத்தார்?
ஹல்லேலூயா. அவனுடைய சந்ததியிலே, தாவீதினுடைய சந்ததியிலே, தாவீதினுடைய வேரிலே நம்முடைய இரட்சகராகிய, உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு நிலையான வீட்டை கட்டி தருவார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் வீடுகள் எல்லாம் அசைந்து போகும். ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிற வீடு எது? அசையாத வீடு, நிலையான ராஜ்யத்தை, நிலையான நாட்டை நமக்கு உண்டாக்குவதற்காகத்தான். ஆபிரகாமும் ஈசாக்கு எல்லாரும் கூடாரங்களிலே வாழ்ந்தார்கள். கூடாரங்கள் எப்போ வேண்டுமென்றாலும் பெயர்த்து எடுத்துவிட்டு செல்லலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிற வீடு என்ன தெரியுமா? நிலையான ராஜ்யம். ஹல்லேலூயா. அந்த நிலையான ராஜ்யத்தை ஆண்டவர் தாவீதுக்கு கட்டினார் என்று பார்ப்போம். ஹல்லேலூயா. அவன் தாவீது ஆண்டவருடைய கிருபையை அனுபவித்தவன். அவனுக்கு எதிராக மாமன் வருகிறான், அவனுக்கு எதிராக தன்னுடைய மகன் வருகிறான். ஆனாலும் அவன் சொன்னான், மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் என்று சொல்லி தாவீது சொன்னான். அந்த அளவிலே தாவீது நெருக்கப்பட்ட வேளைகளில் எல்லாம் அவருடைய கிருபை அவனை தாங்கினது. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் தாவீதுக்கு அருளின கிருபையை உனக்கு தருவேன். உனக்கு எதிராக யார் எழும்பி வந்தாலும் வேதம் சொல்லுகிறது, தாவீதுக்கு அருளின கிருபையினாலே உன்னை தாங்கி உன்னை நடத்துவேன் என்று சொல்லி, உனக்கு எதிராய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காமலே போக பண்ணுவேன் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார். ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் இந்த காலை வேளையிலே கலக்கத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு கூட நீ இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, தாவீதுக்கு அருளின கிருபையை ஆண்டவர் உனக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. அந்த கிருபையினால் உன்னை நிறைத்துக் கொள்வார். தாவீதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்ததுனால அவன் ஆண்டவருக்கு நிலையான வீட்டை கட்டினான். ஹல்லேலூயா. அதனால தான் அவன் சங்கீதம் 66ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 66ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். ஹல்லேலூயா. 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 அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. என் ஜெபத்தை தள்ளாமலும் அவருடைய கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை அவர் தள்ளுகிறவர் அல்ல. நம்முடைய ஜெபத்தை கேட்கிறாரு. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் அவர் கேட்கிறாரு. எல்லாவற்றுக்கும் அவர் பதில் தருவார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாவற்றுக்கும் அவர் பதில் தருவாரு. அதற்குத்தான் ஆண்டவர் சொன்னாரு, தாவீதுக்கு அருளின கிருபையை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவன் தாவீதுக்கு கிருபை ஆண்டவர் கொடுத்தார். அதனால தான் அவன் சொன்னான், அதனால தான் அவன் தைரியமாக சொன்னான், என் ஜெபத்தை தள்ளாமலும் உமது கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். ஹல்லேலூயா. 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பார். அவன் அக்கிரமம் செய்தார், நான் அவனை மனுஷனுடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து, உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். தாவீதை விட்டு என்ன செய்ய மாட்டாராம்? விலக்க மாட்டாராம். ஹல்லேலூயா. சவுலுக்கும் ஆண்டவர் கிருபை கொடுத்தார். சரிதானே? சவுலுக்கும் ஆண்டவர் கிருபை கொடுத்தார், மேலான கிருபை கொடுத்தார். அவன் பெலிஸ்தியனை மேற்கொண்டான், அநேக யுத்தங்களை ஆண்டவருக்காக செய்தான். ஆனால் அந்த கிருபையை சவுல் இழந்து விட்டான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனான். கீழ்ப்படியாமல் போனதுனாலே சவுல் அந்த கிருபையை இழந்து விட்டான். அதனாலே அவன் தற்கொலை செய்து சாக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அதனால் அது காரணம் என்ன? கிருபை அவனை விட்டு எடுபட்டு போனது. அவன் சவுலுக்கு அருளின கிருபையை ஆண்டவர் எடுத்து விட்டார். அவன் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது, அவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது, கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அவர் கிருபையை எடுத்து விடுவார். அதனால தான் ஒருவனும் இந்த கிருபையை இழந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. கிருபையை இழந்த சவுல்
சவுலுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. சவுலுக்கு கிருபை கொடுத்தார், ஆனால் அதை அவன் காத்துக்கொள்ள முடியவில்லை, அவன் இழந்து விட்டான். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற கிருபையை நம்ம ஒரு பொழுதும் இழந்து விடக்கூடாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, அவர் நமக்கு கொடுத்த கிருபையை நம்ம இழந்து விடக்கூடாது. பாவம் செய்யும் பொழுதுதான் கிருபை நம்மை விட்டு போய்விடும். அதனால தான் ஆண்டவர் கிருபை நமக்கு தந்திருக்கிறார், அதை மேற்கொள்ளுவதற்கு. ஹல்லேலூயா. தாவீதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அவனுக்கு ஆண்டவர் நித்திய வீட்டை கட்டினார். அவனுடைய சந்ததியிலே ராஜாதி ராஜாவாகிய இயேசு வந்தார். அதுக்கு தான் 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்கள். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. அதுதான் நித்திய வீடு. ஸ்திரப்பட்ட ஒரு வீட்டை அவனுக்கு கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் தாவீதுக்கு இந்த கிருபையை கொடுத்தாரு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு இந்த கிருபை வேண்டும், இந்த நித்திய வீடு நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். இந்த கிருபை எனக்கு வேண்டும், இந்த கிருபை எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. இந்த கிருபை நமக்கு இருக்கும் என்று சொன்னால் பரலோகத்தில் நமக்கு ஒரு இடம் இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். பரலோகத்தில் நமக்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொன்னால் இந்த கிருபை, தாவீதை விட்டு எடுபடாத கிருபை நம்மளோடு கூட இருக்க வேண்டும். தாவீதினுடைய வெற்றிக்கு காரணம் என்ன? அவருடைய கிருபை இருந்தது. ஒரு விசை தாவீது ஒரு இடத்திலே வருகிறான். வரும் பொழுது அவனுடைய மனைவி, பிள்ளைகள், அவனோடு கூட இருக்கிற சேவகர்களுடைய மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் அமலேக்கியர்கள் பிடித்து கொண்டு சென்றார்கள். அவன் அந்த வேளையிலே எல்லாரும் அவனை கல்லறைய பார்க்கிறார்கள். ஆனால் அவன் பொறுமையாக ஆண்டவரை நோக்கி பார்த்தான். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு தாரும். நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? ஆண்டவர் சொன்னாரே, நீ போ, ஒன்று குறை எல்லாவற்றையும் மீட்டுக் கொள்ளுவாய் என்று சொன்னார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் இழப்புகள் வரும் பொழுது, தோல்விகள் வரும் பொழுது, ஜெபிக்கிற காரியம் நடக்காமல் போகும் பொழுது நீ சோர்ந்து போகக்கூடாது, வெட்கப்பட்டு போகக்கூடாது. ஆண்டவருடைய கிருபைக்குள்ளே நீ இருக்கணும். இந்த கிருபையை விட்டு விலகக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் கிருபையை விட்டு விலகாம இருந்தால் இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. கிருபை தருவார். ஹல்லேலூயா. இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தருவதற்கு அவருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும் என்று சொன்னால், இழந்து போன எல்லாவற்றையும், அது ஒரு சுகமாகட்டும், அதை உனக்கு ஆண்டவர் தருவார். ஒரு நன்மையை தருவார். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மையை தருவார். எல்லாவற்றையும், இழந்து போற எல்லாவற்றையும் தாவீதுக்கு திருப்பி கொடுத்ததை போல ஆண்டவர் உனக்கு திருப்பி கொடுப்பார் என்று சொல்லி ஆவியானவர் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இழந்து போன எல்லாவற்றையும் திருப்ப தருவார். பயப்படாதே, பயப்படாதே. அவருடைய கிருபைக்கு உள்ள இரு. தாவீதுக்கு அருளின கிருபை ஆண்டவர் உனக்கு தருவார். அவருடைய கிருபைக்கு உள்ள இரு. கடைசியாக ஒரு காரியத்தை கூட சொல்லி நான் முடித்து விடுகிறேன். ஒன்று, நோவாவுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். எதற்கு? அவன் பேழை கட்டுவதற்கு, பேழைக்குள்ள பிரவேசிப்பதற்கு, தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். 2, யோசேப்புக்கு கிருபை கொடுத்தார். யோசேப்பு எதற்கு கிருபை கொடுத்தார்? பாவத்தை மேற்கொள்வதற்கு, ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தை காப்பாற்றுவதற்குள்ள கிருபை ஆண்டவர் கொடுத்தார். மோசேக்கு கிருபை கொடுத்தார். ஒரு ஜனக்கூட்டத்தை நடத்தி கொண்டு கானானுக்கு பிரவேசிப்பதற்கு கிருபை கொடுத்தார். தாவீதுக்கு கிருபை கொடுத்தார். இதற்கு நிலையான வீட்டை அவனுக்கு கட்டினார். தாவீதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்ததுனால அவனுக்கு நிலையான வீட்டை ஆண்டவர் கட்டினார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகிலும் நான் இருப்பது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். பவுல் சொல்லுகிறான். இங்கே அடுத்து பவுலுக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது பவுலுக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். பவுலுக்கு எழுது கிருபை கொடுக்கிறார். நான் இருப்பது தேவ கிருபையினாலே. மலையாளத்தில் வாசிங்க. എങ്കിലും ഞാനാകുന്നത് ദൈവകൃപയാലാകുന്നു. മനസ്സിലാക്കിക്കൊള്ളണം, നല്ലവണ്ണം മനസ്സിലാക്കിക്കൊള്ളണം. ഞാൻ ഇരിക്കുന്നത് എന്തുകൊണ്ടാണ്? ദൈവത്തിൻ്റെ കൃപ കൊണ്ടാണ്.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுலை போல அடிபட்ட ஒரு அப்போஸ்தலன் வேற யாரும் இருக்க மாட்டார்கள். பவுல் அடிக்கப்பட்டான். ஒரு விசை அவனை அடித்து செத்து போனான் என்று எடுத்து வீதியிலே போட்டுவிட்டு போய்விட்டார்கள். மறுநாள் அவன் தெருவில் பிரசங்கம் பண்ணினான். அவன் அடிக்கப்பட்டான், பசியால் இருந்தான், நிர்வாணியாய் இருந்தான், கப்பல் சேதத்திலே அகப்பட்டான். எவ்வளவோ உபத்திரவங்களை சகித்தான், எவ்வளவோ கஷ்டங்களை சகித்தான். அவன் அப்படி சகிக்க வேண்டியவன் அல்ல. காரணம் என்ன? அவன் பெரிய ஐஸ்வர்யவான், நன்றாக படித்தவன், நல்ல அதிகாரம் பெற்றவன். யூதனுக்கு அவன் யூதன், விசேஷித்த அதிகாரம் படைத்தவனாக இருந்தான் பவுல். ஆனால் இயேசுவினாலே அவன் பிடிக்கப்பட்ட பிறகு அவன் எல்லாவற்றையும் என்ன செய்தான்? சப்பென்றும் குப்பை என்றும் வெறுத்து ஆண்டவருக்காக வருகிறான். ஆண்டவருக்காக வந்த பிறகு எல்லாவற்றையும் விட்டான். அவன் லட்சியம் ஒன்று தான். அவன் சொன்னான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொன்னான். ஹல்லேலூயா. அதற்கு காரணம் என்ன? ஒவ்வொரு சோதனையிலும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் அவனை காப்பாற்றி நடத்தினது ஆண்டவருடைய கிருபை. ஹல்லேலூயா. இந்த கிருபை உங்கள் அனைவர் குடும்பங்களிலும் இருப்பதாக. ஹல்லேலூயா. அவர் காரணம் என்ன? அவன் இயேசுவை போல மாற வேண்டும், அவர் இருக்கிற இடத்தில் இருக்க வேண்டும், உன்னதங்களில் வாசம் பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பாடுகளை சகித்தான். அதற்குள்ள கிருபையை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். பைசலோடு. அதனால தான் தைரியமாக அவனால் சொல்ல முடிந்தது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டே, எனக்காக ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னான். அன்பு தேவனுடைய பிள்ளையே, காரணம் என்ன? கிருபை. அவன் இயேசுவினால் பிடிக்கப்பட்ட பிறகு அவன் ஆண்டவருக்காக பாடுகள், கஷ்டங்கள் எல்லாம் சகித்தது. அவருடைய கிருபை அவரை தாங்கினது. அந்த கிருபையின் நிமித்தம் தான் அவன் சொன்னான், ஹல்லேலூயா, நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. கலாத்தியர் 2 அதிகாரம் 20 வசனத்தை வாசியுங்கள். கலாத்தியர் 2 அதிகாரம் 20 வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அவன் சொல்றான் பாருங்க, கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை சொல்லுங்க. யார் நமக்குள்ள பிழைச்சிருக்கிறது? கிறிஸ்து நமக்குள்ள பிழைத்திருக்கிறாரு. கிறிஸ்து நமக்குள்ள வாசம் பண்ணுகிறாரா? கிறிஸ்து நமக்குள்ளத்தில் இருக்கிறாரா? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாசம் பண்ணுகிறார் என்று பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்துவை போல் வாழுவதற்காகத்தான் ஆண்டவர் உனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்து நம்மை அழைத்து வந்து இவங்க உட்கார வைத்திருப்பது எதற்கு தெரியுமா? நீ ஆண்டவரை போல மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவரை போல மாற வேண்டும், அவரோடு கூட சேர வேண்டும், அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்க வேண்டும், அவருடைய பிள்ளைகளாக நம்ம வாழ வேண்டும். அதற்குத்தான் இந்த கிருபை கொடுத்து எங்கேயோ இருந்த உங்களை ரட்சித்து, ஆமென், அபிஷேகித்து இந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வைத்து இருப்பது எதற்கு தெரியுமா? எதற்கு தெரியுமா? அவரை போல மாற வேண்டும். எக்காலம் கேட்கும் பொழுது அவரோடு கூட பறந்து செல்ல வேண்டும். அதற்கு நம்ம ஆயத்தமாயிருக்கிறோமா? அதற்கு நம்ம ஆயத்தமாயிருக்கிறோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுலுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்ததுனால அவன் எல்லா பாடுகளையும் சகித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுலுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்ததுனால அவன் எல்லா பாடுகளையும் சகித்தான். பாடுகள் சகிக்கிற மட்டுமல்ல, அந்த பாடுகளை சகிப்பதற்குள்ள பலனை கொடுத்தார் ஆண்டவர். ஹல்லேலூயா. எவ்வளவு பாடுகள்! நம்ம கூட இன்றைக்கு நீங்க நினைக்கலாம், ஆண்டவரே, நான் இவ்வளவு பாடுபடுகிறேன், உபத்திரவப்படுகிறேன், நீர் என்னை பார்க்கவில்லையோ, உம்முடைய கண்கள் என்னை காணவில்லையோ என்று சொல்லி நீ கூட நினைக்கலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட இதை நினைக்கலாம். நானும் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், சேவிக்கிறேன், ஆனால் எனக்கு பாடுகள், வேதனைகள், வலிகள், இதை நீர் பார்க்கவில்லையோ என்று நினைக்கலாம். நான் கேட்ட ஒரு கதை, ஒரு சின்ன ஒரு கதையை மட்டும் சொல்றேன். ஒரு அம்மா என்ன செய்தாங்களாம் தெரியுமா? அவங்களுக்கு ரொம்ப பாடுகள், ரொம்ப உபத்திரவம். அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னாங்க, ஜெபித்தாங்களா, ஆண்டவரே, இந்த சிலுவையை
என்னை விட்டு மாற்றும் ஆண்டவருடைய பாடுன்னா சிலுவை தானே. சிலுவை இந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் என்ன சொன்னார்? என்னை பின்பற்றுகிறவன் என்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். இப்போ சிலுவையை எடுக்கிறவர்களுக்கு பாடுகள் உண்டு. கவனிங்க, முடித்து விடுகிறேன். பாடுகள் உண்டு. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, ஆண்டவரே இந்த சிலுவையை என்னை விட்டு எடுத்து விடக்கூடாதா என்று சொல்லி. அப்போ ஆண்டவர் தரிசனத்தில் சொன்னார். அன்னைக்கு ராத்திரி ஒரு தரிசனம். அந்த அம்மா கிட்ட சொன்னாராம், சரி நீ அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு பக்கத்தில் இருக்கிற அறைக்கு போ. அந்த அறையில் அநேகம் சிலுவைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. பொன்னினால் செய்யப்பட்டது, மரத்தினால் செய்யப்பட்டது, இப்படி அநேக சிலுவைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு எது தேவையோ அதை நீ எடுத்துக்கொள் என்று சொன்னாராம். அப்போ இந்த அம்மா அந்த அறையில் போச்சான். தன்னுடைய கையில் இருந்த சிலுவையை முதல்ல ஒரு இடத்துல வச்சிருக்குது. வச்சுக்கிட்டு போய் ஒவ்வொரு சிலுவையாக தூக்கி பார்த்தாங்களாம். அதெல்லாம் அவங்களால தூக்க முடியல, கனமானது. அப்படி ஒவ்வொன்றா தூக்கி 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 புரியுதா உங்களுக்கு? நல்லா புரியுதா உங்களுக்கு? நல்லா சுற்றி சுற்றி தூக்கி தூக்கி பார்த்தாங்க. எல்லாம் கனம், இவங்களால் தூக்க முடியல. கடைசியாக ஒரு சிலுவையை தூக்கினாங்க. இது என்னால் தூக்க முடியுது ஆண்டவரே, இது எனக்கு ஈஸியாக இருக்குது, நான் இதை வைத்துக் கொள்ளுகிறேன் என்று சொன்னாலாம். உடனே ஆண்டவர் சொன்னாராம், மகளே நீ முதல்ல கொண்டு வந்து வச்சியே அந்த சிலுவை தான் அது. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? திராணிக்கு மேலாக யாரையும் சோதிக்க மாட்டார். ஒரு அலையில சொல்லுங்களேன், திராணிக்கு மேலாக யாரையும் சோதிக்க மாட்டாரு. நீ எடுக்க கூடாதபடி, சுமக்க கூடாதபடி ஒரு பாரத்தை உனக்கு வைக்கவே மாட்டாரு. அதுதான் நம்முடைய ஆண்டவர். திராணிக்கு மேலாக அவர் சோதிக்கிறவர் அல்ல, அவர் சோதனைகளை சகிப்பதற்குள்ள கிருபையையும் தருகிறவர். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அவர் திராணிக்கு மேலாக சோதிக்க மாட்டார். நீ பயப்படாதே, அவருடைய கிருபை உன்னை தாங்கும். உன் வேதனைகள் மாறும், உன் வலிகள் மாறும். விக்கலங்கள் கடந்து போக மட்டும் அவருடைய சட்டையின்களை நீ மறைந்திரு. அவருடைய கிருபைக்கு உள்ள இரு. அவருடைய நிலைமை மேல் கீழாக மாறும். ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைத்து மகள போகிறார். எல்லாரும் எழும்பிதல்லுங்க, எல்லாரும் எழும்பிதல்போம், எல்லாரும் எழும்பிதல்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோவாவுக்கு ஆண்டவருடைய கண்களில் தயவு கிடைச்சது. அவன் பேழையை உண்டு பண்ணி தன் குடும்பத்தை காப்பாற்றினான். யோசேப்புக்கு ஆண்டவருடைய கண்களிலே கிருபை கிடைச்சது. வெகு ஜனங்களை அவன் ஆதரித்தான் என்று பார்க்கிறோம். மோசேக்கு ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. அவர் ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தை கானானுக்கு நேராக நடத்தி சென்றார். ஆமென். தாவீது ஆண்டவருடைய கண்களிலே கிருபை கிடைச்சது. எதற்கு தெரியுமா? அவனுக்கு நிலையான வீட்டை ஆண்டவர் கட்டி கொடுத்தாரு. ஹல்லேலூயா. பவுலுக்கு ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நான் அல்ல, அவர் ஜீவிக்கிறார். அவரை போல மாறுவதற்கு எல்லார் கண்களை மூடுவோமே, எல்லார் கண்களை மூடுவோமே. ஹல்லேலூயா. எல்லார் கண்களை மூடி, எல்லார் கரங்களை தட்டி, எல்லார் கரங்களை தட்டி உற்சாகமாக கண்களை மூடி, கரங்களை தட்டி. தம்பி ஒரு பாட்டு. ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி, கரங்களை தட்டி, எல்லா கண்களை மூடி. ஆண்டவரே இந்த மேலான கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. இந்த சோதனையிலிருந்து, இந்த வேதனையிலிருந்து, இந்த உபத்திரவத்திலிருந்து நான் விடுபட ஆண்டவரே இந்த கிருபை எனக்கு தாரும். இதை தாங்குவதற்குள்ள கிருபை எனக்கு தாரும். கேளுங்க, கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி. நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீயும், எங்கள் ராஜா நீயும், நாங்கள் போற்றிடுவோம். எங்கள் கண்மலை நீயும், எங்கள் தேவன் நீயும், எங்கள் ராஜா நீயும், நாங்கள் போற்றிடுவோம். என்ன கண்மலை நீயும், செங்கடலை நீர் பிளந்தே செம்மையான பாதை. எல்லா கரங்களை தட்டி, எல்லா கரங்களை தட்டி, எல்லா கரங்களை தட்டி அபிஷேகத்தோட கண்களை மூடி, எல்லா கண்களை மூடி அபிஷேகத்தோட ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய கிருபை தர போகிறார். உங்கள் வியாதியிலிருந்து விடுதலை தர போகிறார். இந்த கட்டை ஹிம்களை நீ காண மாட்டாய். உன் வியாதி உன்னை விட்டு மறைய போகிறது. உன் கட்டுகள் அவிழ்க்கப்பட போகிறது. பிசாசின் போராட்டங்கள் உன்னை விட்டு மாற போகிறது. உன் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாற போகிறது. தேவ கிருபை, அவருடைய கிருபை உங்கள் மேல் இறங்க போகிறது.
தேவன் நீயே, ஆமென். எங்கள் எல்லா கரங்களை ராஜா தட்டி. நீயே, கிருபை நாங்கள் மேலானது, கிருபை போற்றிடுவோம். மேலானது, எங்கள் கண்மலை நீயே, மேலானது. எங்கள் தேவன் நீயே, எங்கள் ராஜா நீயே, ஆமென். நாங்கள் ஹalleluya. போற்றிடுவோம். எங்கள் கண்மலை நீயே, எங்கள் தேவன் நீயே, எங்கள் ராஜா நீயே, நாங்கள் போற்றிடுவோம். எங்கள் கண்மலை நீயே, எங்கள் தேவன் நீயே, எங்கள் ராஜா நீயே, ஆமென். நாங்கள் ஹalleluya. எல்லா கரங்களை தட்டி அபிஷேகத்தோட பாடுங்க. இப்பொழுது விடுதலையை காண்பீர்கள், விடுதலையை காண்பீர்கள், விடுதலையை காண்பீர்கள். ஹalleluya, ஹalleluya. தேவ பிரசன்னம். எல்லா கரங்களை தட்டி, எல்லா கரங்களை தட்டி அபிஷேகத்தோட ஹalleluya. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் மேல் உமது கிருபை வெளிப்படுவதாக, இவர்கள் குடும்பங்கள் மேல் உமது கிருபை வெளிப்படுவதாக. அக்கினியின் சூளையன் அனுபவமாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே, எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுதே ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே, சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே, வலிகள் மாறி போகட்டும், நன்மைகள் உண்டாகட்டும், சபை ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, போக்கிலும் வரத்திலும் என்னை காத்தது கிருபையே, கால்கள் இடராமல் என்னை காத்தது கிருபையே, போக்கிலும் வரத்திலும் கரங்களை தட்டி எல்லா அபிஷேகத்தோட கரங்களை தட்டி ஹalleluya, 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 ஹalleluya. இடராமல் என்னை காத்தது கிருபையே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, ஆமென். கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. எல்லா கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி அபிஷேகத்தோட ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய கிருபையை பொழிந்தருளும் ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் ஆமென், மேலான கிருபை, மேலான கிருபை இவர்கள் குடும்பங்கள் மேல் தங்குவதாக, இவர்கள் வாழ்க்கையில தங்குவதாக, எல்லா நன்மைகளினாலும் உம்முடைய பிள்ளைகளை நிறைத்து ஆசீர்வதித்தருள்வீராக, ஆசீர்வதித்தருள்வீராக, ஆசீர்வதித்தருள்வீராக. இவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே, சபை பெருகட்டும் ஆண்டவரே, திரளான ஜனங்கள் அந்த உம்மை ஆராதிக்கட்டும் ஆண்டவரே, நன்மைகள் உண்டாகட்டும், இவர்களுக்கு பாக்கியம் உண்டாகட்டும், கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும், எந்த பிசாசின் கட்டில் இருந்தாலும் அதை அவர் நிர்மூலமாக்கும் ஆண்டவரே. ஓ, வியாதிகள் மறையட்டும், கட்டிகள் மறையட்டும் ஆண்டவரே, கல்லுகள் மறையட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் சமாதானம், சந்தோஷம் சபையின் மேல் இறங்குவதாக ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால் பிள்ளைகளை மூடிக்கொள்வீராக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, நல்ல வேளைக்காக உமக்கு மறுபடியும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, மற்ற நேரம் உடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் அசைவான தயவுக்காய் ஸ்தோத்திரம். உடைய மேலான கிருபையை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே, உம்மை போல நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்தரலாம் ஆண்டவரே. போக்கிலும் மரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் உடைய கிருபை எங்களை தாங்கட்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அபரிமிதமாய் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இவர்கள் கடந்து செல்லும் பொழுது இவருடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உம்மை கிருபையை விட்டு இடது பக்கம் வலது பக்கம் திரும்பாமல் கிருபையிலே நிறைத்து நிற்க ஆண்டவர் உதவி செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லா நன்மைகளினாலும் பிள்ளைகளை நிறைத்தருளுங்கப்பா. இந்த நாள் இப்போது ஆண்டவரே, வியாதியோடு இருக்கிற யாராவது இருந்தால் அவர்களுக்கு பூரண சௌக்கியத்தை கட்டளையிட்டு அருள வேண்டும் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இப்பொழுது வியாதிகள் மறைந்து போவதாக. எந்த வியாதியாக இருந்தாலும், எந்த கட்டுகளாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறைந்து போவதாக. அற்புதங்கள் நிகழட்டும் ஆண்டவரே. குடும்பங்களிலே வறுமைகள் மாறி போகட்டும், கஷ்டங்கள் மாறி போகட்டும், நன்மை உண்டாகட்டும் ஆண்டவரே. உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வேலை செய்கிற பிள்ளைகளை அபரிமிதமாய் ஆசீர்வதித்தரலாம்.
அவர்களுடைய தடைகளை மாற்றி போடும். எல்லா நன்மைகளால் நிறைத்தரலாம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும்